ஐடியில் பார்த்தீங்கன்னா 30 ஆஃபரில் 10 ஆஃபர் வரவே மாட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு கைஸ் வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கைஸ் இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கைஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டு இருக்கேன், நீங்கள் வந்து 100% வந்து ஒர்க் ஆகும். கைஸ் அப்படி வந்து ஒர்க் ஆகலாம் நீங்கள் சேனல் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எதோட சேனலை பார்க்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்காக மட்டுமே பார்த்தீங்கன்னா நான் வந்து 6 மாசமா வந்து ஷூட் பண்ணி 6 மாசமா எனக்கு வந்து ஆட் ட்ராப் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு எவ்வளோ 10 ஆஃபர் வந்திருக்கு, எவ்வளோ 30 ஆஃபர் வந்துருக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நீ நம்ம சேனல் புதுசாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட லைக் பண்ண தள்ளிட்டு பாருங்க. அப்பதான் இந்த ட்ரிக்லாம் ஒர்க் ஆகும், எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. கைஸ் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் ஒரு டாப் 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து சொல்ல போறேன். அந்த 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க இந்த வீடியோலயே ரொம்ப மெயின். அதுல பாத்தீங்கன்னா இருக்கிறதுல அந்த ஒரு ட்ரிக் தான் வந்து ரொம்ப மெயினா. நான் எந்த ட்ரிக் எப்ப சொல்லணும் சொல்ல மாட்டேன். நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ண பாத்தீங்கன்னா அது மட்டும் தான் உங்களுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி நான் பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு கிளிப்ஸ் நீங்க பாத்துக்கோங்க. எவ்வளவு 10 ஆஃபர் எவ்வளவு 30 ஆஃபர் மட்டும் ஜஸ்ட் நீங்க வந்து பாருங்க. ஓகே, நம்ம வந்து பேசுறது போது ஃபர்ஸ்ட் டிப் உள்ள போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆடும்போது மோஸ்ட்லி வந்து கிளாசிக் மேட்ச் வந்து நிறைய ஆடுங்க. ஓகேங்களா? ஏன் ப்ரோ இந்த கிளாசிக் மேட்ச் ஆட சொல்றீங்க? கிளாசிக் மேட்ச் ஆனா என்ன ப்ரோ கிடைக்கும் கேட்டீங்கன்னா, நீங்க கிளாசிக் மேட்ச் ஆனாங்க நீங்க வந்து ஒரு நூ பிளே அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ட்ரிக் பண்றோம். அதே மாதிரி கைஸ் நான் சொல்ற அந்த 3 ட்ரிக்குமே பண்ணாதான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? நான் சொல்ற ஒரு 2 ட்ரிக் பண்ணிட்டு இல்ல ஒரு ட்ரிக் பண்ணிட்டு ஒர்க் ஆகல ப்ரோ அப்படின்லாம் வந்து கமெண்ட் பண்ணாதீங்க. 3மே பண்ண மாட்டேன் கைஸ் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஓகே கைஸ் வந்து மறக்காம வந்து கிளாசிக் மேட்ச் வந்து விளையாடுங்க. கிளாசிக் மேட்ச் எவ்வளவு விளையாட முடியுமோ வந்து அவ்வளவு கிளாசிக் மேட்ச் வந்து விளையாடுங்க கைஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிக். இந்த இடத்துல ஒரு தப்பு நீங்க வந்து பண்ணுவீங்க. ஓகே ப்ரோ, நான் கிளாசிக் மேட்ச் வந்து சிஎஸ் கிளாசிக் மேட்ச் ஆடணுமா இல்ல பிஆர் கிளாசிக் மேட்ச் ஆடணுமா கேட்டீங்கன்னா மறக்காம பிஆர் கிளாசிக் மேட்ச் நிறைய வந்து ஆடுங்க. ஆனா இந்த மாதிரி நான் வந்து ஆடியாச்சு. ஓகே, இந்த சீசன் நான் பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளவு பெருசா வந்து கிளாசிக் மேட்ச் ஆடல, எனக்கு 10 ஆஃபரும் வரல. ஆனா போன சீசன் இந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு 10 ஆஃபர் 30 ஆஃபர்லாம் அப்படியே குமிஞ்சது கைஸ். வந்து எவ்வளவு சொல்றதுக்கு வந்து அர்த்தமே இல்லை. நீங்க இந்த வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு எத்தனை ஆஃபர் வந்திருக்கு, நான் எவ்வளவு ஆஃபர் போட்டு. எனக்கு தெரிஞ்சு நான் இந்த ஆஃபர் வச்சு மட்டுமே ஒரு 7-8 புயா பாஸ் வந்து ஃப்ரீயாவே வந்து போட்டிருக்கேன். ஓகேங்களா? சரி கைஸ், இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிக். நம்ம வந்து செகண்ட் ட்ரிக் உள்ள போயிடலாம். ஓகே, செகண்ட் ட்ரிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓகே கிளாசிக் மேட்ச் வந்து ஆட சொல்லிட்டோம் ப்ரோ. நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸோட போய் ஆடக்கூடாது. ஆடும்போது வந்து ஆட்டோ மேட்ச் ஆடலாம் இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க ஆட்டோ மேட்ச்ல கனெக்ட் ஆகி பார்த்தீங்கன்னா வேற ஏதோ பிளேயர்ஸ் கூட வந்து ஆடுங்க. ஸோ ஏன்னா கிளாசிக் மேட்ச் ஆடுங்க, பிஆர் ஆடாதீங்க. ஏன்னா பிஆர் ஆடி அது ஹேக்கர் வந்து போனானா பார்த்தீங்கன்னா ஐடி வந்து பிளாக் லிஸ்ட்ல வந்துடும். ஆனால் கிளாசிக்லாம் மோஸ்ட்லி ஹேக்கர்லாம் வர மாட்டாங்க. நீங்க ஆட்டோ மேட்ச் ஆட பண்ணும்போது ஏதாவது நூ பிளேயர் தான் வராங்க. இங்க நம்மளோட அல்டிமேட் ஐடியா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நூ பிளேயர், நம்ம பார்த்தீங்கன்னா இப்பதான் கேம் ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிக் பண்ண போறோம் கெரினாவை. இந்த ட்ரிக் வந்து எனக்கு 100% ஒர்க் ஆச்சு. அதனால அந்த ப்ரூஃபோட எடுத்து மட்டும் தான் நான் இதெல்லாம் வந்து சொல்றேன். அதனால நீங்க ட்ரஸ்ட் பண்ணி ஒரு நம்பி வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்பி ட்ரை பண்ணிட்டு மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மட்டும் சொல்ல மறந்துடாதீங்க. வந்துச்சோ இல்லையோ ஆனா மறக்காம எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொன்னா மட்டும் தான் உங்களுக்கு தெரியும், மத்தவங்களுக்கும் தெரியும் உங்களை பார்த்து. சரி கைஸ், இதுதான் கைஸ் வந்து செகண்ட் ட்ரிக். இந்த இடத்துல பாருங்க, நம்ம வந்து இங்க இருந்து நருட்டோல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 6 மாசம் தீபாவளி ஈவெண்ட்ல இருந்து இப்ப இருக்க பாத்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் ஈவெண்ட் ஏதோ புதுசா வந்து கொடுத்தானுங்க. அந்த ஈவெண்ட் வர எல்லா 10 ஆஃபரையும் வந்து எடுத்து போட்டு வச்சிருக்கேன். எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்க. பின்னாடி பேக்ரவுண்ட்ல போயிட்டு இருக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு சில டவுட் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் வரலாம், ப்ரோ நீங்க சொல்ற டிக்லாம் வந்து கம்மி லெவல்ல இருந்தா ஒர்க் ஆகும் ப்ரோ. ஓகே ப்ரோ, நான் வந்து ஒரு 60 லெவல்ல மேல இருக்கேன் ப்ரோ, நான் ஒரு 70 லெவல் மேல இருக்கேன் ப்ரோ, நான் ஒரு 80 லெவல் கிட்ட இருக்கேன் ப்ரோ. எனக்கு இந்த ட்ரிக் வந்து ஒர்க் ஆகும் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கைஸ், எப்படியாப்பட்ட லெவல் எவ்வளவு லெவல் இருந்தாலும் சரி கைஸ், நான் சொல்ற ட்ரிக் பாத்தீங்கன்னா வந்து 100% பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். இன்னும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மெயினா பாத்தீங்கன்னா சப் டிப் ஒரு 2 டிப் சொல்லிட்டு மெயினான இன்னொரு டிப் இருக்கு, அதையும் நான் வந்து சொல்றேன். ஏன்னா இது எல்லாமே பண்ணா மட்டும் தான் வந்து ஒர்க் ஆகும். ஒன்னு பண்ணிட்டு ஒன்னு பண்ணாம இருந்தா நான் ஒர்க் ஆகாது. அதை நான் ஃபர்ஸ்டே வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பாருங்க, நம்ம வந்து கிராண்ட் மாஸ்டர்ல இருக்கும்போது போன சீசன்ல இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட 10 ஆஃபர் வந்திருக்கும். அதுக்கான கிளிப்ஸ் அந்த பின்னாடி வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ அந்த சப் டிப் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளாசிக் மேட்ச் வந்து ஆடணும்னு சொன்னா நான் எப்படி ஆடணும்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சொல்லவே இல்லை. கைஸ் நீங்க கிளாசிக் மேட்ச் ஆடும்போது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பாட் மாதிரி ஆடுங்க. ஓகேங்களா? போயிட்டு வந்து 30 கிலோ அடிக்கிறது, போயிட்டு 40 கிலோ அடிக்கிறது பாட்டை. இப்ப நீங்க பாட் மேட்சே வந்தாலும் சரி, ஒரு 4 கிலோ 5 கிலோ 6 கிலோ ஓகேங்களா, மேக்ஸிமம் ஒரு 6 கில்ஸ் வச்சுக்கோங்க. அது மேல வந்து அடிக்காதீங்க. ஏன்னா நீங்க அந்த மாதிரி அடிச்சாதாங்க நம்ம வந்து ட்ரிக்கே பண்ண முடியும். நீங்க 20-30 கிலோ அடிச்சீங்கன்னா நீங்க பிளேயர்ன்றது வந்து ஊருக்கே வந்து தெரிஞ்சிடும். நீங்க ஒரு 5-6 கிலோ அடிச்சாதான் ஓகே ஒரு நியூபி பிளேயர். அதே மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கிளாசிக் மேட்ச் ஆடினாலும் வந்து வராது. கண்டிப்பா சொல்றேன், ஒரு 100-150 கிளாசிக் மேட்ச் அதை ஆடுங்க. நான் வந்து எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இவ்வளவு ட்ரிக் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு எல்லாமே நம்பி தான் வந்து சொல்றேன். மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. ஏன்னா என்ன ப்ரோ இவ்வளவு மேட்ச் வந்து ஆட சொல்றீங்களா ப்ரோ, நீங்க ஃபேக்கா சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன ப்ரோ பண்றது, அவ்வளவு மேட்ச் எனக்கு வேஸ்ட் ஆயிடுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த வேஸ்ட் ஆகாது. ஒரு ட்ரை மட்டும் பண்ணி பாருங்க. நான் இவ்வளோ சொல்றதுக்காக இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நருட்டோ ஈவெண்ட்டுக்குள்ளே வந்துட்டோம். நருட்டோ ஈவெண்ட்ல பாத்தீங்கன்னா இப்பயும் பாத்தீங்கன்னா வந்து ஏகப்பட்ட 10 ஆஃபர் வந்து நடுவில் வந்து போயிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா வந்து நம்பர் 1 ஃபர்ஸ்ட் டிப். ரெண்டாவது சப் டிப் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிளாசிக் மேட்ச் ஆடும்போது உங்களோட கன் ஸ்கின் வந்து எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிருக்கேன். அப்பதான் நீங்க ஒரு பாட் பிளேயர் மாதிரியே தெரியும் நீங்க கிளாசிக் மேட்ச் ஆடும்போது மட்டும். ஏன்னா நம்ம வந்து கன் ஸ்கின்லாம் வந்து நிறைய நல்லா வச்சுட்டு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாட் பிளேயர் போய் ஆட மாட்டான். கன் ஸ்கின் இல்லாத போது தான் வந்து பாட் பிளேயர் மாதிரி தெரியும். இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது சப் டிப். ஓகே ப்ரோ, இந்த 2 சப் டிப்பும் நான் பண்ணிட்டேன் ப்ரோ. கிளாசிக் மேட்ச் ஆட்டம் ப்ரோ, 100-150 மேட்ச் ஆட்டம் ப்ரோ. எனக்கு வந்து கம்பல்சரியா 10 ஆஃபர் வந்துடும் ப்ரோ கேட்டீங்கன்னா இப்பதாங்க அந்த மெயினான அந்த ட்ரிக்கே நம்ம
வந்து இப்பதான் வரப்போறோம் ஓகேங்களா. நீங்க வந்து எப்படியாப்பட்ட பிளேயரா இருங்க, 80, 90, 100 அளவு கூட இருங்க. ஆனா நீங்க ரொம்ப அதிகமா டாப் அப் பண்ணுவோம் ப்ரோ, நான் பயங்கரமா டாப் அப் பண்ணுவோம் ப்ரோ, எனக்கு வருமா ப்ரோ கேட்டீங்கன்னா அப்ப கொஞ்சம் டவுட் தாங்க ஓகேங்களா. நானே வந்து சொல்லிடுறேன். ஏன்னா இப்ப நான் பாத்தீங்கன்னா வந்து டாப் அப் பண்ணுவேன் இல்லன்னு சொல்லுவாங்க. எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா பண்றதுனால பாத்தீங்கன்னா எனக்கு இந்த எல்லா ட்ரிக்குமே இருக்காச்சு. நீங்க பின்னாடி பாத்தீங்கன்னாலே தெரியும், அதுக்கான ப்ரூஃப் பாத்தீங்கன்னா வந்து ஓடிட்டே இருக்கு. அதுக்கான சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எனக்கு இந்த ட்ரிக் இருக்காதனால தான் வந்து நான் ஃபர்ஸ்ட் வீடியோவும் வந்து எடுத்து வந்து போட்டிருக்கேன். அதனால நீங்க வந்து ரொம்ப டாப் அப் பண்ணீங்கன்னா நானே சொல்றேன் இந்த ட்ரிக் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆக சான்ஸ் கம்மி தான் ஓகேங்களா. நீங்க ட்ரை வேணா பண்ணி பாருங்க. ஏன்னா ரொம்ப டாப் அப் பண்ணவங்களுக்கு பார்த்தா நான் வந்து ஒரு 2-3 ஐடியில பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்தேன். ஒரு சில ஐடியில பாத்தீங்கன்னா வந்துச்சு, ரொம்ப டாப் அப் பண்ண ஐடியில பாத்தீங்கன்னா வர மாட்டேங்குது ஓகேங்களா. ஏன்னா நீங்க ரொம்ப டாப் அப் பண்ணாலே நீங்க ஒரு பணக்கார பிளேயர் அந்த மாதிரி பாத்தீங்கன்னா கைடு வந்து டிசைட் பண்ணதுனாலே அந்த 10 ஆஃபர் வந்து கொடுக்க மாட்டாங்க. இதுவே நீங்க டாப் அப்பே பண்ணாம வந்து இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய 10 ஆஃபர் கிடைக்கும் வச்சுங்களா. இன்னொரு ஸ்பெஷல் ட்ரிக் ஒன்று சொல்றேன். இப்போ ஒரு 10 ஆஃபர் வருதுன்னா அந்த 10 ஆஃபரை போடாதீங்க ஓகேங்களா. அந்த 10 ஆஃபரை போடாம அதை அப்படியே விட்டுருங்க. ஏன் ப்ரோ அதை வந்து போடாம விட்டுறீங்க, போட்டா திரும்பி வந்து வராதே ப்ரோ அப்படின்னு கேட்டா, நீங்க ஒரு வாட்டி அந்த 10 ஆஃபர் ஒரு 2-3 வாட்டி வந்து விட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த வாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய 10 ஆஃபர் 9 ஆஃபர் வந்து மாத்தி மாத்தி வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்க நம்பலாம் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. அவங்க நிறைய கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா நீங்க அந்த டைம்ல வந்து 10 ஆஃபர் வந்து போட்டீங்கன்னா கைஸ் அப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அசால்ட்டா சொல்றாங்க ஏகப்பட்ட 10 ஆஃபர் வந்து பேக் டு பேக். எனக்கு மாசத்துக்கே பாத்தீங்கன்னா வந்து 2 10 ஆஃபர் கிட்ட வந்து அசால்ட்டா வந்துருக்கு. இதை வச்சா பாத்தீங்கன்னா வந்து எல்லா புயவாசம் வந்து போட்டுறாங்க ஓகேங்களா. ஓகே இதுதாங்க இந்த வீடியோவில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லா இருந்தா எனக்காக வந்து ஒரே ஒரு லைக் கொடுங்க. 6 மாசம் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இந்த வீடியோ வந்து எடுக்கிறது வந்து ஆச்சு. உங்களுக்காக பாத்தீங்கன்னா 6 மாசமா ரெக்கார்ட் பண்ணி பொறுமையா ஒன்னொன்னா எடுத்து எந்தெந்த ட்ரிக் நான் ட்ரை பண்ணா எந்தெந்த ட்ரிக் வந்து வருதுன்னு சொல்லிட்டு எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. கண்டிப்பா ஒர்க் ஆகும், நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு பாத்தீங்கன்னா வந்து கீழே மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்ல மட்டும் மறந்துடுறேன் ஒர்க் ஆச்சா இல்லைன்னா. நீங்க ஒர்க் ஆச்சுன்னு சொன்னா மட்டும் தான் தெரியும், இல்லைன்னா வந்து வேற ட்ரிக் கொண்டு வருவேன். 99.9% பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகும். நாங்க சொல்ற எல்லாம் வந்து நீங்க பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகலாம் சொல்லுங்க. இப்போ இந்த 10 ரூபா ஆஃபர் வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து இவ்வளோ தாங்க. ஸோ இல்லை இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த 10 ரூபா ஆஃபர் வீடியோ சொல்றது பார்த்தீங்கன்னா